இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் அனைவரும் மிகவும் புத்திசாலிகள், அறிவாளிகள். நாம் அனைவரும் புத்திசாலிகளாகவும் அறிவாளிகளாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, பல நேரங்களிலே காலையில் நாம் எழுந்தவுடன் நமக்கு தேவையற்ற மனிதர்களை நாம் முதலிலே சந்திக்கின்ற பொழுது, இவருடைய முகத்திலே நான் இன்று விழித்து விட்டேன், இந்த நாளெல்லாம் எப்படி போகுமோ என்ற ஒரு கஷ்டம் நம்மிடத்திலே உருவாகிவிடும். அதேபோன்று நமக்கு மிகவும் அறிமுகமான மனிதர்கள், அதிலும் குறிப்பாக ஒரு பொறுப்பில் இருக்கின்றவர் எதையாவது ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டால், காலையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் கேட்க வேண்டுமா, அதுவும் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்ற இந்த மனிதர் இப்படி பேசிவிட்டாரே என்று நாம் நினைத்து கொள்வோம். அதையும் தாண்டி பூனை குறுக்கே சென்று விட்டால், நாம் ஒரு வேலைக்கு செல்லுகின்ற பொழுது பூனை குறுக்கால ஓடி போச்சு, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குமோ என்று நாம் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விடுவோம். அதையும் தாண்டி நல்ல நேரங்களை பார்ப்பது, இப்படி பல சகுனங்களை பல நேரங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அறிவாளித்தனத்தையும் நம்முடைய புத்திசாலித்தனங்களையும் பயன்படுத்தி பல்வேறு ஆராய்ச்சிகளிலே நாம் ஈடுபடுகின்றோம். எந்த காரியத்தை எப்பொழுது செய்வது, எந்த மனிதர்களை சந்தித்த பிறகு நாம் காரியங்களில் ஈடுபடுவது, இப்படி பல நேரங்களிலே நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் நல்ல நேரங்களையும் சகுனங்களையும் காலங்களையும் மனிதர்களையும் உள்ளடக்கி, இதனால்தான் என்னுடைய வாழ்விலே வெற்றி தோல்விகள் என்கின்ற ஒரு நிலைகள் உருவாகின்றது என்று பல நேரங்களில் நாம் நம்முடைய தவறுகளுக்கும் நம்முடைய செயல்பாடுகளுக்கும் பிற மனிதர்களை காரணம் காட்டி அதன் வழியாக தன்னுடைய தோல்விகளை நாம் அலங்காரம் செய்ய பல நேரங்களிலே முயற்சிக்கிறோம். ஆனால் என்னுடைய தோல்விக்கும் என்னுடைய இன்றைய வாழ்வின் முறைகளுக்கும் அடிப்படை காரணம் என்னுடைய செயல்பாடுகள்தான் என்பதை நாம் பல நேரங்களிலே மறந்து செயல்படுகின்றோம். அதற்கு உதாரணமாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமானது அமைந்திருக்கின்றது. எனவே பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்வை ஒரு வசந்தமான ஒரு வாழ்வாக வாழ்வதற்கு முயற்சி செய்கின்றோம், ஆசைப்படுகின்றோம். ஆனால் அப்படி நம்முடைய வாழ்வு ஒரு வசந்தமான ஒரு வாழ்வாக, அல்லது நாம் எதிர்பார்க்கின்ற நலன்கள் அனைத்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்வாக அமைவதற்கு மனமாற்றம் அடைந்த ஒரு வாழ்வு மிக முக்கியம், தேவை என்பதை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு மிகவும் அதிகமாக வலியுறுத்தி கூறுகின்றார். எனவே ஒரு மனிதன் எப்படி நல்லவனாக வாழ முடியும், அல்லது எப்படி அவன் தன்னுடைய வாழ்வில் எதிர்பார்த்த காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, நல்ல செயல்களுக்கு நாம் கண் திறந்து பார்க்க வேண்டும், அல்லது நல்ல செயல்களுக்கு மனம் திறந்து அவைகளுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதாவது குட் ஒர்க்ஸ் என்று சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்விலே பல நேரங்களிலே நல்ல செயல்கள், அதாவது சகுனம் என்று நாம் சொல்லியோமே, அதுபோன்று நாம் எப்படி தேவையற்றவை என்று பலவற்றை நாம் ஒதுக்குகின்றோமோ, அதே போன்று நம்முடைய அன்றாட வாழ்விலே தேவையான செயல்களும் பல நேரங்களிலே நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் நாம் அந்த தேவையற்றவை மீதும் நம்முடைய கவனங்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் தேவையானவை நல்ல செயல்கள், இவைகளின் மீது நம்முடைய கவனம் சற்று குறைவாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தான் ஆண்டவர் இயேசு அந்த பெத்சாய்தா போன்ற நகரங்களை இன்று ஒரு சாபத்திற்கு உள்ளாக்குகின்றார். எனவே அவர்களுக்கு முன்பாக பல புதுமைகளை ஆண்டவர் இயேசு நிகழ்த்தி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் காணா முகம் கொண்ட ஒரு மனிதர்களாக ஆண்டவர் இயேசுடைய வல்ல செயல்களை
காண்பதற்கு அவர்கள் தங்களுடைய கண்களை திறக்காத மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது சோதோம் கோமோராவினுடைய அழிவை நாம் பார்க்கின்றோம். அதை அந்த அளவிற்கு ஒரு கந்தக மழை பொழிந்து அந்த நகரமானது அழிக்கப்பட்டது. எனவே அப்படிப்பட்ட அழிக்கப்பட்ட நகரம் கூட என்னுடைய வல்ல செயல்களை கண்டிருந்தால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று இறைவன் இந்த நற்செய்தியிலே கூறுகிறார். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை நீண்ட நாள் வாழ்வதற்கும் அல்லது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்வதற்கும் முதல் தேவை நாம் பிறரை பற்றியும் பிற கால அளவுகளை பற்றியும் நாம் அதிகமாக சிந்திக்காமல் ஆராய்ச்சிகள் செய்யாமல் முதலில் நாம் நம்மை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். பல நேரத்தில் நாம் நம்மை பற்றி ஆராய்ச்சி செய்வதே கிடையாது. பிறரை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள், கட்டுரைகள், கதைகள் இவையற்றையெல்லாம் நாம் பக்கமாக எழுதி கொண்டிருப்போம். ஆனால் நம்மை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்கின்றோமா? நம்மை பற்றி நாம் கட்டுரைகள் எழுதுகின்றோமா, கதைகள் எழுதுகின்றோமா என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு கேள்வியாக வைக்கிறார். எனவே காலை நேரத்திலே நாம் திருப்பலிக்கு வந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு 2 நகரங்களை பார்த்து ஐயோ கேடு, ஐயோ கேடு என்று கூறுகின்றார். காரணம், அவர்களுக்கு முன்பாக செய்யப்பட்ட நல்ல செயல்களுக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை, இணங்கி போகவில்லை, கண்டுகொள்ளவில்லை. எனவே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். எனவே நாமும் இறைவனிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படாமல் ஒரு முழுமையை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய ஆராய்ச்சி, நம்மை பற்றிய ஆராய்ச்சி என்றால் என்ன? நான் என்னுடைய அன்றாட வாழ்விலே எப்படி செயல்படுகிறேன்? பிறருக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்றேனா? அல்லது பிறரை பற்றி தவறாக பேசிக்கொண்டிருக்கின்றேனா? அல்லது என்னுடைய செயல்கள் பிறருக்கு ஏற்புடையதாக இருந்து கொண்டிருக்கின்றதா? நாம் நினைத்து கொள்வோம் நான் செய்கிறது எல்லாம் சரி என்று நாம் நம்மையே பாராட்டிக் கொள்வோம். ஆனால் அந்த செயல்களும் அந்த வார்த்தைகளும் மற்ற மனிதர்களுக்கு எப்படி இருக்கின்றது? அவர்களுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கின்றதா? அல்லது நான் அவர்களுக்கு கொடுக்கின்ற செயல்பாடுகளால் அவர்கள் நிம்மதியாக இருக்கின்றார்களா? இவற்றை பற்றிய ஆராய்ச்சியில் நாம் ஒவ்வொருவரும் ஈடுபடுகின்ற பொழுதுதான் இறைவன் விரும்புகின்ற அந்த உண்மையான ஒரு மனமாற்றத்தை நம்மால் பெற முடியும். எனவே கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கார்மேல் அன்னையுடைய நினைவையும் கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே அன்னை மரியாள் எப்படி இறை வார்த்தையை சிந்தித்து கொண்டிருந்தாரோ நாமும் அதுபோன்று இறை வார்த்தையோடு நம்மை ஒப்பிட்டு சிந்தித்து நாமும் ஒரு மனமாற்றம் அடைந்த ஒரு புனித மனிதர்களாக இறை அருளை பெற்றுக்கொள்வதற்கு அருள் வேண்டியும் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.